ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 2024 டேமியன் லியோனோட டைரக்ஷனில் ஒரு ஹாரர் ஸ்லாஷர் மூவியாக ரிலீஸ் ஆன டெரிஃபயர் 3 அந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன படத்தில் அதாவது டெரிஃபயர் 2ல் நம்ம சியானாவும் அந்த ஜோனத்தன் பையனும் அந்த ஆர்த்த க்ளோனும் கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்த்த க்ளோன் பார்த்தீங்கன்னா போன படத்தில் செத்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் போஸ்ட் கிரெடிட் சீனில் அந்த விக்டோரியான்ற பொண்ணு மூலியமாக அந்த ஆர்த்த க்ளோன் மறுபடியும் உயிரோட வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கேருந்து தான் இந்த படம் ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஆர்த்த க்ளோன் மறுபடியும் அந்த மைல்ஸ் கண்ட்ரிக்கு உயிரோட வருது. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்மஸ் டைமில் உயிரோட வருது. ஸோ கிறிஸ்மஸ் டைமில் உயிரோட வந்து அது ஏகப்பட்ட கொலைகளை பண்ணுது. அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சியானாவும் ஜோனத்தனும் களத்தில் இறங்கி இந்த ஆர்த்த க்ளோனை எப்படி எதிர்த்து கடைசியாக அவங்க ஜெயிச்சாங்க, அண்ட் இந்த ஆர்த்த க்ளோன் அவங்கள சாகடிச்சுதா இல்லையா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த டெரிஃபயர் 3ன்ற மூவி. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டெரிஃபயர் 3 படத்தை போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்காக தான் நான் சீக்கிரமாக இந்த படத்தை வாய்ஸ் ஓவர் பண்ணி எடிட் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு புரியுது இதுவே கொஞ்சம் டிலே தான், பட் இருந்தாலும் என்னோட சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் டைட்டான ஷெட்யூலில் இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த வீடியோ இப்போ தான் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. நான் இந்த டெரிஃபயர் 3 படத்தை பார்த்துட்டேன். எனக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் மூவி தான். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக இந்த படத்தை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்களே. ஸோ அவங்க இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இல்லை எனக்கு இந்த வீடியோ பார்த்தாலே போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை அப்படி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெரிஃபயர் 3 படத்தோட எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே நம்ம போகலாம். அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இது ஒரு 18+ மூவி. கண்டிப்பாக ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் அதிகமாக இருக்கும். நான் காட்ட மாட்டேன். பட் இருந்தாலுமே சின்ன பசங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அவங்க ஃபோனை எடுத்து வச்சுருங்க. பேரண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தீங்கன்னா ஃபோனை பிடிங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரிவ்யூவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடை தான் காட்டுறாங்க. அந்த வீடு நல்லா கிறிஸ்மஸ்க்காக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா அண்ட் அவங்களோட 2 பசங்க. அந்த அம்மா கேரக்டர் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க முகத்தில் வெளிச்சம் போடுது. என்னன்னு பார்த்தா அவங்களோட ஒரு குட்டி குழந்தை வந்து அவங்கள எழுப்பிட்டு இருக்கு. சரி என்னன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு போனால் அந்த பாப்பா வந்து என்ன சொல்கிறான்னா, நான் கிறிஸ்மஸ் சாண்டாவை பார்த்தேன், அவர் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு, எனக்கு மேலே சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறா. ஸோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அவளோட பெட்ரூமில் படுக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா மேலே சவுண்டு கேட்டுச்சு, அவர் தான் வந்திருக்காரு அப்படின்றா. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அது சாண்டா கிளாஸாக இருக்காது, சாண்டா கிளாஸோட அசிஸ்டன்ட் எல்ஃப்ஸ் இருப்பாங்களே அவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சாண்டா வரதுக்காக அந்த சிம்னியை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களா தான் இருப்பாங்க, நீ ஒரி பண்ணிக்காத, நீ படுத்து தூங்கு, காலைல எழுந்து பார்க்கும்போது உனக்கு சாண்டா நிறைய கிஃப்ட் வச்சுட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, சரி அந்த எல்ஃப்ஸுக்கு நம்ம குக்கீஸும் மில்க்கும் வைக்கலாமா கிச்சனில் அப்படின்னு சொல்லும் போது, சரி நான் அதை வச்சுக்கிறேன், பட் நீ எழுந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தை ஆசைப்பட்ட மாதிரி ஒரு தட்டில் குக்கீஸும் அண்டு ஒரு கிளாஸில் பாலையும் கிச்சனில் வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சாண்டா கிளாஸோட எல்ஃப்ஸ் வந்து அந்த குக்கீஸையும் பாலையும் சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு அவகிட்ட சொல்லியிருக்கேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால அவள் எழுந்ததுக்கு முன்னாடி அந்த குக்கீஸையும் மில்க்கையும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருங்க, அப்போ தான் அவளை என்னால் நம்ப வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது அவர் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருக்கிறதுனால சரி சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட சொல்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்களும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை தான் காட்டுறாங்க. அந்த குழந்தைக்கு மறுபடியும் ஏதோ சவுண்டு கேட்குது கீழே. இந்த தடவை கீழே கேட்குது. அதனால் என்ன பண்ணுறான்னா எழுந்து போய் கீழே பார்க்குறா. அப்படி கீழே போய் பார்க்கும்போது சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது யாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், அந்த ஆர்த்த க்ளவுன் தான். ஸோ அவன் மறுபடியும் வந்துட்டான். அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸை பார்த்து எந்த ஒரு சத்தமும் போடலை. அதுக்கு பதிலாக அவர் என்னதான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு இருக்கு. பிகாஸ் நம்ம சவுண்டு போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அவர் பார்த்து கிஃப்ட் வைக்காமல் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நினச்சிக்கிட்டு அப்படியே சைலண்டாகவே ஒளிஞ்சிட்டு இருக்கு. இப்போ அந்த ஆர்த்த க்ளவுன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அவன் வச்சிருப்பானா ஒரு பை. அந்த பையோட கலர் இப்போ பிளாக் கலர் இல்லாமல் ரெட்டில் இருக்குது. பிகாஸ் அவர் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டிருக்காருல, அதனால அதுலேருந்து ஒரு கோடாலியை எடுக்கிறான். அந்த பொண்ணுக்கும் ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி பயந்தா மாதிரி பார்த்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த கோடாலியை எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி போகிறான். ஏறி போயிட்டு இந்த குட்டி பாப்பா இருக்குல்ல, இந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு அண்ணன் இருப்பான். அந்த அண்ணனோட ரூம் கதவை திறந்து அந்த ஆர்த்த க்ளவுன் உள்ளே போகுது. உள்ளே போன உடனே சதக்குன்னு சவுண்டு மட்டும் தான் கேட்குது. அது வெளியே வரும்போது அதோட கோடாலி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இது அந்த குழந்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்தா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கு. அதாவது என்ன அர்த்தம், அந்த குழந்தைய அது சாகடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அண்ட் அடுத்து இவங்க அம்மா அப்பா இருப்பாங்களே, அந்த ரூம் கதவு திறந்து போகுது. அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா, கோடாலி எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்கல்ல, அந்த ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா வெட்டுது. அப்படியே சதக்குன்னு வெட்டுற சவுண்டு மட்டும் தான் கேட்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு பார்த்தா
அவங்க ஹஸ்பண்டோட கழுத்து மூஞ்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செதைச்சி அந்த கோடாலியை வச்சு வெட்டிட்டு இருக்கு. இவங்களுக்கு அப்படியே ஒண்ணுமே புரியல, கத்தி கதறாங்க. உடனே பாத்தீங்கன்னா அந்த ரூமை விட்டு ஓடுறாங்க. அந்த ரூம் கதவு உடச்சிக்கிட்டு அந்த ஆர்த்தக்ளோன் அவங்களை பிடிக்க பாக்குது. பட் இருந்தாலுமே அவங்க குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொலை பண்ணிட்டு வந்துச்சுல ஒரு குழந்தைய, அந்த குழந்தை ரூமுக்கு போய் பார்த்தா அதோட உடம்பு தனியா தலை தனியா அப்படியே செதஞ்சு கிடக்குது. அதை பார்த்துட்டு இன்னும் கத்துறாங்க. அண்ட் இன்னொரு குழந்தை இருக்குல்ல அந்த குட்டி பாப்பா, அந்த குட்டி பாப்பாவை தேடி அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. பட் அந்த குழந்தை எங்கன்னே தெரியல. சரி, அதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு முதல்ல தப்பிச்சாச்சு போயிடலாம் சொல்லிட்டு அந்த வீட்டு கதவை திறக்கிறதுக்குள்ளேயே அந்த ஆர்த்தக்ளோன் பார்த்தீங்கன்னா அவங்க முதுகுலேயே கோடையில வச்சு இறக்கிடுது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வயிற்றுல ஒரு வெட்டு அண்ட் கடைசியா தலையில ஒரு வெட்டி அவங்கள கொலை பண்ணிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அதுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சி என்ன பண்ணுதுன்னா அந்த எல்ஃபுக்காக குக்கீஸையும் மில்கையும் கிச்சனில் வச்சிருப்பாங்கல்ல, அந்த குக்கீஸையும் மில்கையும் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட் எல்லாம் கழுவி அடிக்க அழகாக வைக்கிறாரு. அண்டு கிச்சன் கபோர்டில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அந்த குட்டி பொண்ணு தான் இப்படி கொலை பண்ணிட்டு இருக்கு. அந்த குட்டி குழந்தை பயப்படாதா? அதனால பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அது கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இது பார்த்துடுச்சு. அவ்வளோதான், அப்படியே பிளாக் அவுட் பண்ணுறாங்க. இந்த படத்தோட ரேட்டில் போட்டு இப்போ தான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆர்த்தக்ளோன் போன படத்துலேயே செத்து போயிடுச்சு, நம்ம சியானா கழுத்தை வெட்டி சாகடிச்சிட்டாலே இப்போ எப்படி அது உயிரோட வந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக இப்போ இந்த படத்தில் ஒரு சீனை காட்டுறாங்க. அதாவது என்னன்னா, போன டெரிஃபையர் 2 படத்தோட எண்டிங்கில் நம்ம சியானா அந்த ஆர்த்தக்ளோனோட தலையை வெட்டி சாகடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாள். ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிய வந்து இந்த மாதிரி ஒரு டெட் பாடி இருக்குது அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சி ஒரு போலீஸை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா சோலோவாக தான் வந்திருக்காரு. வந்து பார்த்தா அந்த ஆர்த்தக்ளோனோட உடம்பு தனியாக முண்டம் தனியாக கிடக்குது. அதை பார்த்தீங்கன்னா உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு வாக்கி டாக்கி மூலயமா. டேய், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, யாரையாவது சீக்கிரமாக அனுப்பி வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. அண்டு அந்த உடம்பு சுற்றி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பார்க்குறாரு. எதுவுமே இல்லை. அப்புறம் திரும்பி பார்த்தா இந்த ஆர்த்தக்ளோனோட உடம்பு காணாம போயிடுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸரோட கழுத்தை நெரிச்சு அந்த முண்டம் இல்லாத ஆர்த்தக்ளோனோட உடம்பு அவர் அப்படி சாகடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் தலையை பிச்சு எடுத்துரும் போல அந்த லெவலுக்கு அவரோட கழுத்தை பிடிச்சி நசுக்கிட்டு இருக்கோம். அண்ட் அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இந்த விக்டோரியாவை ஒரு அசைலம்ல வச்சிருப்பாங்கல்ல, அந்த அசைலம் தான் இப்போ நமக்கு காட்டுறாங்க. போன படத்தோட எண்டிங்ல பார்த்தீங்கன்னா இந்த விக்டோரியா இருக்க ரூமுக்கு ஒரு நர்ஸ் வந்திருப்பாங்க. அந்த நர்ஸ் விக்டோரியா மடியில அந்த ஆர்த்தக்ளோனோட தலையை பார்த்துட்டு அப்படியே பயந்துருப்பாங்கல்ல, அதோடய அந்த சீனை கட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த சீனை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு சவுண்டு கேட்குது அந்த அசைலமில். அந்த அசைலமாக பார்த்துட்டு இருக்க இன்னொரு கார்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு வர இடத்த நோக்கி அப்படியே போயிட்டு இருக்காரு. அந்த சவுண்டு வேற எங்கேருந்தோ வரல. இப்போ நம்ம விக்டோரியாவை பார்க்கறதுக்கு ஒரு நர்ஸ் போயிருப்பாங்கல்ல, அங்கேருந்து தான் வந்திருக்கு. அந்த நர்ஸை அதை போட்டு தெளிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கார்டு போயிட்டு அந்த விக்டோரியா இருக்கிற இடத்த போய் பார்த்தா அந்த நர்ஸை அந்த ஆர்த்தக்ளோனோட தலையும் அண்ட் விக்டோரியாவும் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த கார்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி நின்றுறாரு. இந்த பக்கம் விக்டோரியா என்ன பண்ணுதுன்னா, என்னை காப்பாத்துங்க, நான் எதுவும் இதை பண்ணல, இந்த ஆர்த்தக்ளோன் தான் இதை பண்ண வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஈவிலா கத்துது. அதை பார்த்துட்டு இன்னும் பயப்படுறாரு அந்த ஆளு. அண்ட் அப்படியே பயந்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த முண்டம் இல்லாத ஆர்த்தக்ளோனோட உடம்பு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹாய் காமிச்சிட்டு இருக்கு. டக்குன்னு அதே டைம்ல இந்த விக்டோரியா என்ன பண்ணுதுன்னா இவரோட கழுத்தை பிடிச்சி செவுத்துல சாச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இவரும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு மூஞ்சில குத்து விடுறாரு. பட் அது அசர்ற மாதிரியே இல்ல. அப்ப அது கரெக்டா அந்த விக்டோரியா என்ன பண்றானா அந்த கார்டோட வாய்க்குள்ள கையை விட்டு அப்படியே ஒரு வாயை பொழக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட வாயை அப்படியே தனியாக பிச்சு எடுத்துடுறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதே டைமில் அந்த முண்டை இல்லாத ஆர்த்தக்ளோன் உடம்பு இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த காடோட மூஞ்சை பிச்சு எடுத்துடுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்த அந்த ஆர்த்தக்ளோனோட தலை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கு. ஸோ இதுங்க பார்த்தீங்கன்னா ஜாலியாக கொலையை பண்ணிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மெட்ரோ ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்துக்குதுங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்குள்ளே இந்த ஆர்த்தக்ளோன் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு இன்னொருத்தன் வரான். அவன் ஜஸ்ட் ஹாலோவின்காக அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான் போல இருக்கு. இதுங்களை பார்த்துட்டு என் ட்ரெஸ்ஸோட உங்கள் ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ன் வச்சிருப்பான். அந்த ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இதுங்களை ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பான். நான் சோஷியல் மீடியாவில் இதை போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க பார்த்தீங்கன்னா அதுங்களை ஒன்று பார்த்துன்னு சிரிச்சிட்டு இருக்கோங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் இப்போ ஒரு பாலடைஞ்ச வீடை காட்டுறாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்த்தக்ளோனும் அந்த விக்டோரியாவும் வருது. ஸோ அந்த விக்டோரியா கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ன் இருக்கும். அதாவது என்ன அர்த்தம், அந்த ட்ரெயினில் ஒருத்தன் ஏறினால ஆர்த்தக்ளோன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவனை சாகடிச்சிடுச்சுன்னு அர்த்தம். அதானே, இதுங்க கிட்ட இருந்து யாராவது தப்பிக்க முடியுமா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தக்ளோன் அதோட கத்தி கோடாலி இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த விக்டோரியா என்ன பண்ணுதுன்னா கையில் எலியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அது பாட்டுன்னு லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு. இப்போ அப்படியே அந்த ஆர்த்தக்ளோனை காட்டுறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா ஒரு சேர்ல போயிட்டு அப்படியே உட்காந்துக்குது. இன்னொரு பக்கம் இந்த விக்டோரியாவை காட்டுறாங்க. இந்த விக்டோரியா என்ன பண்ணுதுன்னா ஒரு பாத் டப் இருக்கும். அந்த பாத் டப்ல உட்காந்துக்கிட்டு கண்ணாடியை வச்சு அதோட கையை கிழிச்சிக்கிட்டு ஃபுல்லாக ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அது படுத்துக்குது. அதாவது சூசைட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பட் இதுதான் பேயாச்சு, இது எப்படி சாகும், அதனால அதை அப்படியே கண்டுக்காம விட்டுடலாம். ஒரு பக்கம் இது இந்த பாத் டப்ல படுத்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஆர்த்தக்ளோன் அப்படியே சேர்ல படுத்துட்டு இருக்காரு. அப்படியே 5 வருஷம் கடந்து போகுது. ஸோ 5 வருஷமா இவங்க இப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்க வேண்டியதான்.
இப்போ ப்ரெசன்ட் டேவை காட்டுறாங்க. இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் அண்ட் ரெக்கவரி சென்டரை காட்டுறாங்க. அதாவது இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க, அதுலேருந்து மீண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த இடத்துல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நாள் அவங்க இங்கே தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வராரு. ஒருத்தர் வந்து ரிசப்ஷனில் என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி நான் சியானா அப்படின்ற ஒரு பர்சனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அந்த ஆளுக்கு பின்னாடி சியானாவே வந்துடுறா. ஸோ இந்த பர்சன் யாருன்னா சியானாவோட அங்கிள் தான். நம்ம சியானாவை இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ சியானாவை பார்த்தோன்னே அவரும் சந்தோஷமாகறாரு. சியானாவும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ன பண்ணுறான்னா அவர் கூட கிளம்புறா. இப்போ காரில் பார்த்தீங்கன்னா சியானா அவளோட அங்கிள் கூட பேசிட்டு போயிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது தான் அந்த சின்ன பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவன் உனக்காக தான் வீட்டில் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த சின்ன பொண்ணுன்னு யாரை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, இந்த அங்கிள் இருக்கார்ல, இந்த அங்கிளோட பொண்ணு தான் அந்த சின்ன பொண்ணுன்ற மாதிரி இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ சியானாவை அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல இருக்கு. பிகாஸ் ஒரே ரிலேஷன் தானே. ஸோ கசின்னால இவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஜாலியாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீட்டுக்கும் வராங்க. அந்த அங்கிள் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தக்கப்புறமே அந்த சியானாவை பார்க்கறதுக்கு அந்த சின்ன பொண்ணு ஓடி வரா. ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா சியானா கிட்ட அவ பேசிகிட்டு இருக்கா. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த சின்ன பொண்ணுக்கு சியானா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சியானாவுக்கும் இந்த சின்ன பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் சியானாவோட அந்த ஆன்ட்டியும் பார்த்தீங்கன்னா சியானாவை வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, சியானாவை அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி என்னோட ரூமை பாரு, இதெல்லாம் நான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கியூரியஸாக சில விஷயங்களை காட்டிட்டு இருக்கா. சியானாவை பார்த்தீங்கன்னா அவளை நல்லா அப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், போன படத்தில் அந்த ஆர்ட் த க்ளவுன் நம்ம சியானோட அம்மாவை கொண்டு இருக்கோம். அதனால் இப்போ சியானாவை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இவங்க அங்கிள் வீட்டுக்கு வர மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இப்போ நம்ம சியானா பார்த்தீங்கன்னா அவளோட பொருள்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவளோட டைரியை அந்த சின்ன பொண்ணு எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த டைரியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சியானோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே சியானா மென்ஷன் பண்ணியிருப்பா. இப்போ அதை எடுத்து அந்த பொண்ணு படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சியானா கோவம் வந்து என்ன பண்ணிடுறா, அந்த டைரியை பிடிங்கிடுறா. இந்த பாரு, நீ எந்த விஷயத்தை வேணா பண்ணு, பட் என் டைரியை மட்டும் எடுத்து படிக்காத அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா. பிகாஸ் அந்த டைரியில் நம்ம சியானா வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நடந்ததோ எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பா. இன்க்ளூடிங் ஆர்ட் த க்ளவுன் அவங்க அம்மாவை கொலை பண்ணதுலேருந்து நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். ஸோ அதை எதுவுமே அந்த பொண்ணு கேட்டுக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறா. அந்த பொண்ணு ப்ராமிஸ் பண்ணுறான், நான் உன் டைரி எடுத்து படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் இப்போ அந்த பாழடைஞ்சு போன வீட்டை தான் காட்டுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆர்ட் த க்ளவுனும் அந்த விக்டோரியா வந்து செட்டில் ஆயிருக்கோம்ல, அந்த வீடு தான். இப்போ அந்த வீடை டெமாலிஷ் பண்ணுறதுக்காக டெமாலிஷன் ஸ்குவாட்லேருந்து ஒரு 2 பேர் வந்திருக்காங்க அந்த வீடை புதுப்பிக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒரு மொட்டை அண்ட் ஒருத்தன் கேப் போட்டுட்டு இருக்கான். ஸோ அந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே லைட்லாம் வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த கேப் போட்டிருக்கவன் நம்ம ஆர்ட் த க்ளவுனை பார்க்குறான். நம்ம ஆர்ட் த க்ளவுன் பார்த்தீங்கன்னா சேரில் உட்காந்துட்டு இருக்கான். அண்டு அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே தூசு படிஞ்சு பாலடைஞ்சிருக்கு. ஸோ இது பொம்மையா இல்லை உண்மையான ஆளான்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ட் த க்ளவுன் கிட்ட போயிட்டு ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கான். நம்ம ஆர்ட் த க்ளவுன் பார்த்தீங்கன்னா அப்படியே சில மாதிரியே நடிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு மொட்டை இருக்கான்ல, அந்த மொட்டை பார்த்தீங்கன்னா பாத்டப்ல இருக்க விக்டோரியாவை பார்த்துடுறான். விக்டோரியாவை பார்த்துட்டு இது என்னடா குழன்னு ஒரு அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது அந்த விக்டோரியா கையில் ஒரு கிளாஸ் இருக்கும்ல, அந்த கிளாஸ் எடுத்து அந்த மொட்டையோட கழுத்துல ஒரே சொருவு. அவ்வளோதான், அந்த மொட்டை பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஆர்ட் த க்ளவுனை பார்த்துட்டு இருக்காங்களா, ஒருத்தர் கேப் போட்டுட்டு இருக்கவன், அவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட் த க்ளவுன் கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி போட்டுருது. அந்த தூக்கி போட்ட உடனே என்ன பண்ணுதுன்னா, தரையில் பார்த்தீங்கன்னா அவன் மேய்ஞ்சிட்டு இருப்பான். உடனே அவனை பிடிச்சி அவனோட கையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆணியை இறக்கிடுது. இந்த ஒரு கையில் ஆணி இறக்கிடுச்சு இல்லை, இன்னொரு கையில் இருக்க கட்டை விரல் அண்ட் சுண்டு விரலை பார்த்தீங்கன்னா கடிச்சு அப்படியே துப்பிடுது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தியை எடுத்து அவனோட தலையை பார்த்தீங்கன்னா அப்படியே பலாப்பழம் மாதிரி 2ஆக பொளந்து அவனோட தலை முடியோட அவனோட அந்த ஸ்கின்னை அப்படியே மொத்தமாக வழுட்டி எடுத்துடுது. இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த விக்டோரியா பார்த்துக்கிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் இப்போ நம்ம சியானாவை தான் காட்டுறாங்க. நம்ம சியானா அண்டு அவரோட அங்கிள், அந்த சின்ன பொண்ணு, அவங்களோட ஆன்ட்டி இப்போ எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா உன் கண்ணத்தில் என்ன ஒரு தழும்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ இந்த தழும்பு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் த க்ளவுனால தான் வந்திருக்கும். அந்த இன்சிடென்ட்டை ஏன் இந்த பொண்ணை ஞாபகப்படுத்துறான்னு சொல்லிட்டு அவளோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அவளை காம் டவுன் பண்ணி அப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த பழைய இன்சிடென்ட் அவளுக்கு ஞாபகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம சியானாக்கு ஆலுசினேஷனா அவளோட ஃப்ரெண்டு ப்ரூக் அப்படியே வரா. ஸோ நம்ம ப்ரூக்கை பார்த்தீங்கன்னா ஆர்ட் த க்ளவுன் போன படத்திலே சாகடிச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ரூக் பார்த்தீங்கன்னா இப்போ பேய் மாதிரி நம்ம சியானா கண்ணுக்கு தெரியுறா. அந்த ப்ரூக் இப்போ சியானா கிட்ட என்ன சொல்லுறான்னா, இந்த மாதிரி நான் செத்து போனதுக்கு நீ தான் காரணம், அதே மாதிரி உங்கள் அம்மா செத்து போனதுக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எமோஷனலாக வீக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம சியானாவும் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு முணுமுணுக்கிறா. பட் அந்த ப்ரூக் பார்த்தீங்கன்னா நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது அவங்க டக்குன்னு அங்கே எழுந்து போயிடுறா. ஸோ நம்ம சியானா இப்பயும் நார்மலாக இல்லை அப்படின்றத அவங்க அங்கிள் ஆண்டி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் நம்ம ஜானதன் தான் காட்டுறாங்க. நம்ம ஜானதன் பார்த்தீங்கன்னா அதே ஊரில் இருக்க ஒரு ஹை ஸ்கூலில் தான் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கான். அவனோட ரூம்குள்ளே போகும்போது
அந்த ரூம்குள்ளே ஒரு கப்புள்ஸ் அப்படியே ஜாலியாக இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஜானதன் அங்கேருந்து வெளியே கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானதனை உள்ளே கூப்பிட்றான். பிகாஸ் அவன் ஒரே ரூம்மேட் தானே. ஸோ உள்ளே கூப்பிட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை நம்ம ஜானதனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஸோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா மியா. அப்போ அந்த மியான்ற பொண்ணு நம்ம ஜானதன் கிட்ட என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி நான் ஒரு பாட்காஸ்ட் நடத்திட்டு இருக்கேன், அதாவது இந்த மைல்ஸ் கண்ட்ரியில் நடந்த அந்த கொலைகளை பேஸ் பண்ணி நான் சில பாட்காஸ்ட்டை எபிசோடாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அவள் பச்சையாக என்ன சொல்ல வரானா, இந்த மைல்ஸ் கண்ட்ரியில் இந்த ஆர்ட் த க்ளோன்னு ஏகப்பட்ட கொலைகளை பண்ணியிருக்கோம்ல, அந்த கொலைகளை பேஸ் பண்ணி தான் நான் பாட்காஸ்ட்டில் ஒரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆர்ட் த க்ளோன் ஏகப்பட்ட கொலைகளை பண்ணியிருக்கு. பட் அது கொலை பண்ணும்போது அதுக்கிட்டேருந்து யாருமே தப்பிச்சது கிடையாது. பட் நீயும் உன்னோட அக்கா சியானாவும் தான் தப்பிச்சிருக்கீங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால எனக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க தப்பிக்கும் போது அவங்க என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணாங்க, ஸோ அதை நான் இன்டர்வியூ எடுத்து என்னோட பாட்காஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணணும், அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜானதன் கிட்ட கேட்கும் போது நம்ம ஜானதன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறான். அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்துலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் இந்த மாதிரி லூஸ் தனமாக கேட்டுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கடுப்பாகிறான். பட் நம்ம ஜானதன் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ இதுலேருந்தே ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த பொண்ணுக்கு நம்ம ஜானதன் கிட்டேருந்து அந்த ஆர்ட் த க்ளோனை பேஸ் பண்ணி சில இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானதனுக்கு சியானா கால் பண்ணுறா. ஸோ சியானா கால் பண்ணி பேசுகிறா. ஸோ அவங்க பேசும்போது தெரியுது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சியானா சொல்கிறான், இந்த மாதிரி நான் அங்கிள் ஜஸ்ட் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், நீ எப்படி இருக்க, இந்த கிறிஸ்மஸ்க்கு இங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவள் பேசும்போது லைட்டாக தடுமாற்றம் தெரியுது அப்படின்றத ஜானதன் நோட் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம சியானா கொஞ்சம் சமாளிக்க ட்ரை பண்ணுறா. ஸோ எது எப்படியோ நீ இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக அங்கிள் ஜஸ்ட் வீட்டுக்கு வந்துரு, நானும் அங்கே தான் இருப்பேன், நம்ம கிறிஸ்மஸை ஒன்றா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்கிறா. சரி ஓகே கண்டிப்பாக நான் வரேன், எனக்கு ஹாலிடேஸ் வரும்போது கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்ற விஷயத்த நம்ம ஜானதன் சொல்கிறான். நம்ம சியானாவும் பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணுறா. அந்த டைமில் அந்த சின்ன பொண்ணும் வரா. உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சமாளிக்கிறா. நம்ம சியானா பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த டிப்ரெஷன் தான் இருக்கா. அதனால தான் சில டேப்லெட்ஸ் அவள் இன்னும் போட்டுட்டு இருக்கா. அடிக்கடி நம்ம சியானாக்கு இந்த மாதிரியான சில இல்யூஷன்ஸ் வருது. ஸோ அதை மறக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஜானதனுக்கு கால் பண்ணி அவள் பேசினா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் இந்த ஆர்ட் த க்ளோனை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த ஆர்ட் த க்ளோன் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இப்போ நிறைய பேரை கண்டிப்பாக சாகடிக்கணும்ல, அப்படி சாகடிக்கிறதுக்கு புதுசாக வெப்பனை கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா நைட்ரோஜனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த நைட்ரோஜன் ஐஸ் கலந்து ஒரு மாதிரி அதை ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பொருள் பார்த்தீங்கன்னா உறைஞ்சு போயிடும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கெமிக்கலை அது ரெடி பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த கெமிக்கல் அது ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னா, பக்கத்தில் ஒரு எலி இருக்கும், அந்த எலி மேலே அடிச்சிடுது. அந்த எலி மேலே அடித்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது, அப்படியே கல் மாதிரி ஆகிடுது. இப்போ அந்த எலியை பிடிச்சி அது என்ன பண்ணுதுன்னா சுற்றி செவட்டி தரையில் அடிக்கும் போது அது அப்படியே பீஸாக செதறி போயிடுது. ஸோ இந்த சீனை வச்சே நம்ம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா, இப்போ இந்த எலி எப்படி சாகடிச்சதோ அதே மாதிரி தான் இந்த பொருளை வச்சு மனுஷங்களை சாகடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அந்த சாகடிச்ச எலி பீஸை பார்த்தீங்கன்னா எலிக்கே மறுபடியும் தந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கு. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் ஒரு பாரை தான் காட்டுறாங்க. அந்த பாரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் இருக்கான், அண்டு பார் டெண்டர் ஒருத்தர் இருக்கான், அண்டு அந்த பார் டெண்டருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு அந்த கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட 2 பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா சிலுமிஷம் பண்ணிட்டு இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த பார் டெண்டருக்கு தான் செம்ம காண்டா இருக்கு. அந்த டைமில் அந்த இடத்துக்கு அந்த ஆர்ட் த க்ளோன் வருது. இந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு அங்கே போயிட்டு அப்புறம் அந்த பொண்ணுங்களை தள்ளி விட்டு அந்த ஆர்ட் த க்ளோன் ஓடி வருது. இப்படி இந்த ஆர்ட் த க்ளோன் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டிருக்கவனும் சரி பரவாயில்ல வா பைத்தியக்கார ஃபேனாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ட் த க்ளோனை கூப்பிடுறான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஓடி வருது. ஆமாம் அந்த பேக்கில் நீ என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்டா கிளாஸ் கேட்கும்போது அது கவருக்குள்ளே கையை விட்டு கோடராளி தான் எடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா டப்புன்னு ஹார்ன் எடுத்து அடிச்சு எல்லாரையும் பயமுறுத்திடும். அந்த சாண்டா கிளாஸ் என்னமோ என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அந்த பார்டெண்டர் இருக்கான்ல அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் த க்ளோனை பார்த்தாலே கொஞ்சம் கடுப்பாக இருக்கு. அந்த சாண்டா கிளாஸ் ஜாலியாக தானே இருக்கான். அதனால என்ன பண்ணுறான்னா, சரி இவனுக்கும் சரக்கு ஊற்றி கொடு, நான் இவனுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது சரக்கு ஊற்றி கொடுக்கும் போது அந்த சரக்கு பார்த்தீங்கன்னா அவன் துப்பிடுறான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிடுறாங்க. பட் இருந்தாலும் இவன் லைட்டாக மனநல பாதிக்கப்பட்டவன் போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்பயும் விட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுறான்னா சாண்டா கிளாஸ் இவனை மடியிலே உட்கார வச்சுக்கிறான். அப்போ மடியில் உட்கார வச்சக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக சாண்டா கிளாஸ் திரும்பி பார்க்குறானா, ஏதோ கொலதா பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தா ஒன்றுக்கு பெஞ்சிடறான். அதை பார்த்தோன்னே அந்த கேவனுக்கு செம்ம காண்டாகி போடா அப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுறான். அப்போ கரெக்டாக அந்த பார்டெண்டரும் இதுக்கு தானே நான் சொன்னேன் அவனை பிடிச்சி வெளியே தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ட் த க்ளோன் கிட்ட போகும்போது டப்புன்னு கண்ணை எடுத்து அந்த பார்டெண்டரை ஆர்ட் த க்ளோன் சுட்டுறான். அண்ட் இன்னொரு கிழமை இருப்பான்ல அந்த கிழவனையும் கண்ணால் சுட்டுறான். ஸோ இவனுங்களை சுட்டதை பார்த்துட்டு அந்த சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டிருக்க அந்த தாத்தா இருக்கான், அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்கான். டே என்ன சுட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரு 2 பேருமே ஒரே தொழிலில் தான் இருக்கும், நீ மனசில் வச்சு காத்து நான் அவனை தெரியாமல் அடிச்சிட்டேன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கதறிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஆர்ட் த க்ளோன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, சேரில் அந்த சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டிருந்தால அவனை கட்டி போட்டுட்டு அவனோட சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இவன் மாட்டிக்கிட்டு
இவன் வச்சிருப்பான் பார்த்தீங்களா நைட்ரஜன் மாதிரி ஒரு கேஸு, அந்த கேஸை பார்த்தீங்கன்னா இப்போ காலில் அடிச்சு விட்டுறான். அவன் பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கான். இப்போ காலில் அடித்ததுனால எல்லா இடமும் உறைஞ்சி போயிடுதுல. இப்போ கரெக்டாக சுத்தியில் வச்சு அந்த உறைஞ்சி போன இடத்த சுத்தியில் வச்சு ஓங்கி அடிக்கிறான் பாருங்களேன். அப்படியே உடச்சிக்கிட்டு ரத்தம் பொலபொலன்னு ஊற்றுது. அவ்வளோதான் அந்த ஆள் கதறிட்டு இருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்பயும் விடலை, என்ன பண்ணுறான்னா அந்த நைட்ரஜனை மூஞ்சில் அடிச்சு விட்டுறான். மூஞ்சில் அடிச்சுட்டு இப்போ மூஞ்சில் உறைஞ்சி போயிடுச்சுல, இப்போ அந்த சுத்தியில் வச்சு மூஞ்சிலே ஒரு அடி. அவ்வளோதான், ஸ்கல்லு கில்லுன்னு எல்லாமே தெரிச்சு போயிடுது. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் இந்த சியானாவோட ஆன்ட்டி இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயத்தை இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, நம்ம சியானா நம்ம பொண்ணை கூட்டிட்டு நாளைக்கு கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போக போறா. அவள் ஏதோ ஜானதனுக்கு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணும் அவ கூட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஸோ அதனால நாளைக்கு அவங்களை அனுப்பி வைக்க போறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த இவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் என்ன ரியாக்ட் பண்றாருன்னா, உனக்கு அது ஒரு நல்ல ஐடியாவா தோணுதா, அவ கூட போயிட்டு தனியாக நம்ம பொண்ணை அனுப்பி வைக்க போறியா அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா, அவ இன்னும் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரல. ஸோ அதனால நம்ம பொண்ணு அவகிட்ட தனியாக அனுப்பி வைக்கிறது எனக்கு என்னமோ சேஃப்னு படலை அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அந்த சியானோட ஆன்ட்டி அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. நான் அவங்க காலையில் அனுப்பி வைக்க தான் போகிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. இந்த சியானாவோட ஆன்ட்டி சொன்ன மாதிரியே அவங்களோட பொண்ணை சியானா கூட கடைக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ சியானாவும் அந்த சின்ன பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு மாலில் தான் இருக்காங்க, ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மால்லே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஈவெண்ட் அப்படின்றதுனால கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு ஒருத்தரை சென்டரில் உட்கார வச்சு எல்லா பசங்களையும் லைனில் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ அதே டைமில் பேரலாக பார்த்தீங்கன்னா நம்ம சியானாவையும் காட்டுறாங்க. நம்ம சியானா பார்த்தீங்கன்னா ஜானதனுக்கு ஒரு பிளாக் ட்ரெஸ் எடுக்கிறா. இந்த ட்ரெஸ் அவனுக்கு நல்லா இருக்குமா இல்லைன்னு பார்த்து சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கிட்ட கேட்கும்போது எனக்கு என்னமோ இது நல்லா இருக்கும்னு தோணலை அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க பேசிக்கிட்டே ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த மால்லே பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஸ்பீக்கர் இருக்கும், ஸ்பீக்கரில் பாட்டு ஓடிட்டு இருக்கோம்ல, அப்படி ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து கிளவுன் கஃபே அப்படின்னு ஒரு பாட்டு வருது. இந்த பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். செகண்ட் பார்ட்டில் நம்ம சியானா அந்த ஆர்ட் த கிளவுனை பற்றி கனவு காணும் போது இந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கும். இப்போ அதே பாட்டு இவங்க அந்த மாலில் கேட்குறாங்களா, உடனே உங்களுக்கு நெஞ்செல்லாம் படப்படன்னு ஆயிடுது. அப்போ கரெக்டாக ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்த மாஸ்கை போட்டுக்கிட்டு பேகை மாட்டிட்டு போகிறான். ஸோ அவனை பார்த்த உடனே இவங்களுக்கு அந்த ஆர்ட் த கிளவுன் தான் ஞாபகம் வரான். ஆக்சுவலாக அவங்க பார்க்குறது ஆர்ட் த கிளவுன் தான், பட் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா மாஸ்கை போட்டிருக்கிறதுனால அது ஆர்ட் த கிளவுன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அது ஆர்ட் த கிளவுன் தான் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுருக்க ஆர்ட் த கிளவுனை பார்த்தீங்கன்னா சியானாக்கு ஹாய் சொல்லிட்டு போகிறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா சியானா பயந்து என்ன பண்ணுறான்னா, அந்த சின்ன பொண்ணு இருக்கால அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து முதல்ல கிளம்புறா. இதே டைமில் நம்ம ஜானதனையும் காட்டுறாங்க. நம்ம ஜானதனும் பார்த்தீங்கன்னா அதே மாலில் ஏதோ ஒரு கேஃபேட்டீரியாவில் தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த மியா அப்படின்ற ஒரு பொண்ணு இந்த பாட்காஸ்ட்டில் இந்த கொலைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கால, அவளோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. நம்ம வேறு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி தொலைஞ்சிட்டோமே அப்படின்ற ஒரு காண்டிலே அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கான். அதே டைமில் நம்ம சியானா நம்ம ஜானதனை பார்க்க வராங்க. நம்ம சியானா ஆர்ட் த கிளவுனை பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலை. பட் இருந்தாலுமே இதை எப்படி அவங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மியா பொண்ணும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. வந்துட்டு இதுதான் உன்னோட அக்கா சியானாவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான்னா, ஜானதன் கிட்ட பேசின மாதிரியே எனக்காக என்னோட அந்த பாட்காஸ்ட்டுக்கு உன்னோட அந்த ஆர்ட் த கிளவுனோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம சியானாக்கு செம்மையாக காண்டை பயங்கரமாக பிடிச்சி கத்தி விட்டுறா. உனக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் இந்த மாதிரி நீ பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறா. அண்ட் அங்கேருந்து அவள் கிளம்பியே போயிடுறா. சியானா இப்படி அந்த பொண்ணை கத்திட்டு வந்ததுனால நம்ம ஜானதன் பார்த்தீங்கன்னா சியானாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு எதுக்காக இப்படி நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம சியானா இப்போ தான் சொல்கிறா. அதாவது என்னன்னா, நான் அந்த ஆர்ட் த கிளவுனை இப்போ இந்த மாலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஜானதன் ஃபர்ஸ்ட் இதை கேட்டோடனே செம்மையாக பயந்துடுறான்றது மட்டும் இல்லாமல் வேண்டாம் மறுபடியும் அதை பற்றி ஆரம்பிக்காதன்னு சொல்லும் போது நம்ம சியானா நான் உண்மையாக தான் சொல்கிறேன், அவனை நான் பார்த்தேன், அவன் மறுபடியும் இங்கே வந்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறான். நம்ம ஜானதனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம், நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நீ எங்கே போவ, அது எங்கே போனாலும் கண்டிப்பாக நம்மளை துரத்திட்டு வரும், நீ தானே சொன்ன அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழிக்கிறதுக்கு என்னென்னமோ விஷயங்கள் நீ எழுதி வச்சுட்டு இருந்தியே, இப்போ கூட அந்த லெட்டர்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அது நம்ம கிட்ட நெருங்க அதுக்கிட்ட நம்ம தப்பிச்சு தான் போனோம், அதை அழிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம், போன தடவை அதை நீ கொல்ல போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தல, நம்ம அம்மாவே செத்துட்டாங்க. அந்த டைமில் கோவமாக இருந்த சியானா என்ன பண்ணுறாங்கன்னா, ஜானதன் எழுதின ஒரு லெட்டரை எடுத்து படித்து காட்டுறாங்க. அதில் அவன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னா, சாத்தானுங்க நம்ம உலகத்துக்கு என்டர் ஆக ட்ரை பண்ணும் போது அதுங்களால அந்த விஷயத்த தனியாக பண்ணவே முடியாது, அதுங்களுக்கு அதை விட பவர்ஃபுல்லாக இல்லை அதுங்களோட லெவலில் இருக்க பவர் இருக்க ஒரு டீமன் அதுங்க கூட இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுங்க இந்த உலகத்தில் ரொம்ப நாள் சஸ்டெயினாக இருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரியேச்சருக்கு அது என்ன பண்ணணும்னா, எல்லாரையுமே கொல்லாமல் பிளைண்டாக ஏதாவது ஒரு ஹியூமனை அது கொல்லாமல் விட்டுருக்கணும். அதாவது
அந்த கிளவுனால முழுசாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அண்ட் அதே சமயத்தில் அவங்க உயிரோடவும் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை அது விட்டு வச்சிருந்தா மட்டும்தான் அதால் ரொம்ப நாள் வாழ முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது இந்த உலகத்துக்கு வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம ஜானதன் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ இந்த விஷயத்த சொல்லும் போது நம்ம சியானாவும் ஒரு விஷயத்த யோசிக்கிறோம். அதாவது என்னன்னா, அந்த கிளவுன் எதனால சாகலை அப்படின்ற விஷயம் இப்போதான் எனக்கு புரியுது. அதாவது என்னன்னா, விக்டோரியா இன்னும் உயிரோட தான் இருக்கா. அதாவது அந்த கிளவுன் கிட்ட இருந்து ரொம்பவே கொடூரமான முறையில் எஸ்கேப் ஆன ஒரு பொண்ணுனா அது விக்டோரியா மட்டும்தான். அவள் அந்த கிளவுனால பாதிக்கப்பட்டிருக்கா. பட் இன்னுமே அவள் உயிரோட தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த டிவி ஆங்கரையும் அவன் கொலை பண்ணியிருக்கா. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது, அந்த கிளவுனால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா. ஸோ அந்த கிளவுன் அந்த விக்டோரியாவை ஹோஸ்டா செலக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் அந்த கிளவுன் சாகவும் இல்லை, இன்னுமே உயிரோட இருக்கு. அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த விக்டோரியாவோட சேர்த்து அந்த கிளவுனை நம்ம கொல்லணும். ஸோ அப்படி கொன்னா மட்டும்தான் அந்த கிளவுனால மறுபடியும் உயிரோட வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஜானதன் கிட்ட சியானா சொல்றா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு டீமனை கொல்லணும்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தரால மட்டும் தான் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு டைரியில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ போன பாட்டிலே நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு பர்சன் யாருன்னா நம்ம சியானா தான். ஸோ அதனால தான் அந்த ஸ்வாடு அவங்க கைக்கு மட்டும் கிடைக்கும். அந்த ஸ்வாடை வச்சு தான் நம்ம ஆர்த்தர்களோட தலையை வெட்டியிருப்பாங்க. ஸோ நான் உயிரோட இருக்கேன், அந்த ஸ்வாட் இப்போ மறுபடியும் என் கைக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த விக்டோரியாவோட சேர்த்து அந்த கிளவுனை நம்ம சாகடிச்சா மறுபடியும் அந்த கிளவுனால் வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சியானா ஜானதன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. பட் ஜானதனுக்கு இதில் துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனை முழிச்சிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் இப்போ அந்த மால்லையே சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த பசங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அந்த சாண்டா கிளாஸ்க்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போ கரெக்டாக அந்த சாண்டா கிளாஸ் போகிறத நோட் பண்ணி இந்த ஆர்ட் கிளவுன் என்ன பண்ணுதுன்னா, சாண்டா கிளாஸ் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு அந்த சாண்டா கிளாஸ் உட்காந்து ஒரு சேர்ல கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாருல, அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு இது பசங்களை கூப்பிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க ஒரு கார்டு நோட்டீஸ் பண்ணிடுறாரு. இவன் நம்ம சாண்டா கிளாஸே கிடையாது, யார் இவன் வேற பார்க்கறதுக்கு கொடூரமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு அனுப்பி அவனை அங்கேருந்து துரத்த பார்க்குறாங்க. ஸோ நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஆர்ட் கிளவுனை துரத்துறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா நான் வர முடியாதுன்ற மாதிரி அடம் முடிச்சிட்டு இருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் அவன் வந்துடுறான். ஸோ இந்த ஆர்ட் கிளவுன் நல்லவங்களாம் கிடையாது, பசங்களுக்கு எப்படி கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவான் பாருங்களேன், அப்படியே அந்த இடத்துல ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. எல்லா பசங்களும் அங்கே செத்து போயிடுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சியானாவும் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்துட்டு அந்த சின்ன பொண்ணுக்காக ஒரு கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா மரத்தை பின்னாடி ஒளிச்சு வச்சிடறா. அதை பார்த்தீங்கன்னா அவளும் பார்த்துடுறா. அது என்னன்னு கேட்கும் போது அவள் சமாளிச்சு விட்டுறா. ஸோ அந்த கிஃப்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிளைமேக்ஸில் அதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதே நைட் பார்த்தீங்கன்னா நம்ம சியானா அண்ட் அவங்களோட ஆன்டி அங்கிள் அந்த பொண்ணு எல்லாருமே பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் நம்ம சியானாக்கு சீரியல் கொட்டிட்டு இருக்கும் போது அந்த சின்ன பொண்ணு இருக்கால, அவன் என்ன சொல்றானா, சியானாக்கு சீரியலே பிடிக்காது, நீங்க ஏன் அவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமா எனக்கு பிடிக்காது அப்படின்ற விஷயத்த சியானாவும் சொல்றா. பட் அதுக்கப்புறமா நம்ம சியானா அந்த சின்ன பொண்ணை தனியாக ரூம் கூட்டிட்டு போயிட்டு எனக்கு சீரியல் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னதே கிடையாது, என் டைரி எடுத்து நீ படிச்சியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் உன் டைரி எடுத்து படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றா. நம்ம சியானா செம்மையா கடுப்பாயிட்டு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எவ்வளோ படிச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே படிச்சுட்டு அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றா. அப்பதான் அந்த சின்ன பொண்ணு கேட்கறா, உண்மையிலே அந்த ஆர்த்த கிளவுன் கிட்ட நீ சண்டை போட்டு ஜெயிச்சியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சியானா இப்பதான் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆமா அந்த ஆர்த்த கிளவுன் கிட்ட நான் சண்டை போட்டு ஜெயிச்சேன், என்கிட்ட மட்டும் எங்க அப்பா கொடுத்த அந்த மேஜிக்கல் ஸ்வாட் இல்லைன்னா நான் கண்டிப்பா செத்து போயிருப்பேன் அப்படின்ற விஷயத்த சொல்றா. அந்த சின்ன பொண்ணுக்கும் அப்பதான் புரிய வருது அந்த மேஜிக்கல் ஸ்வாட் இருந்ததுனால தான் அந்த ஆர்த்த கிளவுனை அவளால் சாவடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இந்த ஆர்த்த கிளவுனை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா வண்டியில அப்படியே கெத்தா இறங்கி வந்துட்டு அவன் பேக் எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வெல்கம் பண்ணிட்டு அவனும் உள்ள போறான். ஆக்சுவலாக அந்த எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானதன் இருக்கான்ல, அந்த ஜானதன் அவனோட அந்த ரூம்மேட்லாம், ஸோ அவங்க இருக்க இடம் தான். அந்த இடத்துக்குள்ள தான் இப்போ இவன் போறான். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்த்த கிளவுன் ஒரு ரூமா எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு ரூம்ல அந்த மியான்ற பொண்ணும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்த கிளவுனை பற்றி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஆர்த்த கிளவுனும் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்க தெரியல, ரெண்டு பேருமே கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்களா. இது பார்த்தீங்கன்னா பொறுமையா சரி அவங்க கிஸ் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இவன் கிஸ் கொடுத்தவன் சும்மா இல்லாமல் கூடவே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பாத்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம ஆர்த்த கிளவுனும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இவரும் ஒன்றுக்கெல்லாம் அடிச்சுட்டு இவர் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த செயின்ஸா இருக்குல்ல, செயின்ஸாவை எடுத்துக்கிட்டு டேரெக்டாக அந்த பாத்ரூம் கதவை உடச்சிக்கிட்டு அவளோட அந்த பாய் ஃப்ரெண்டோட கையை வெட்டி விட்டுறான். அதை பார்த்தோன்னே அப்படியே கதறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட காலை பாதியாக வெட்டி எடுத்துட்டு அவனை அப்படியே துடிக்க துடிக்க கதற விட்டுட்டு இருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா இந்த பொண்ணோட பார்த்தீங்கன்னா மொத்தமாக வெட்டிடுறான். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த செயின்ஸாவை வச்சு அறுன்னு அறுத்துட்டு இருக்கான். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட தலையிலிருந்து மூஞ்சி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செதைச்சு விட்டுறான். அண்ட் அதுக்கப்புறமா ஆர்த்த கிளவுனை பற்றி தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில் அதோட கண்ணாடி எடுத்து அந்த பொண்ணுக்கு மாட்டி விட்டுறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தலைவர் இன்னும் உயிரோட தானே இருக்காரு. அதனால என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து அந்த பையனோட பின்னாடி இருந்து அப்படியே அந்த செயின்ஸாவை
வச்சு வெட்டி அப்படியே தலை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து 2 பொளந்து அந்த பையன் உடம்புல இருக்க குடல் எல்லாத்தையும் பிச்சு எடுத்து அப்படியே ஒரு மாதிரி கொடூரம் பண்ணி வச்சிருவான். அண்ட் அந்த பாத்ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தமாக இருக்கும்ல, என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்திலே படுத்து அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு இருக்கான், அப்படியே மறைஞ்சு போயிடுறான். இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சியானாவை காட்டுறாங்க. சியானாவும் அவங்களோட அந்த அங்கிள் ஆண்டி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும் போது டிவியில் ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி இந்த மாலில் ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகி இத்தனை பசங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே சியானாக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஷாக் ஆகிடுது. அவ்வளோதான், அவன் வந்துட்டான் சொல்லிட்டு அப்படியே உளறிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே அவங்க அங்கிள் ஆண்டி பார்த்தீங்கன்னா என்னாச்சு சொல்லிட்டு சியானாவை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. இல்லை அவன் வந்துட்டான், உடனே ஜானத்தனை இங்கே கூட்டிட்டு வாங்க சொல்லிட்டு அவள் கதறிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கிள் எப்படியோ பொறுமையாக அவளை உட்கார வச்சுட்டு ஜானத்தனுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உன் அக்கா உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டக்கப்புறம் சியானா கிட்ட இந்த மாதிரி ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ தான் சியானா பார்த்தீங்கன்னா ஜானத்தன் கிட்ட பேசுகிறா. அதாவது என்னன்னா, அவன் வந்துட்டான், நீ இருக்கிற இடம் சேஃப் இல்லை, சீக்கிரமாக இங்கே வந்துரு, அங்கிள் உன்னை கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்போ அந்த அங்கிள் இருக்காருல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் போய் ஜானத்தனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஏன்னா இப்போ இப்படி கத்திட்டு இருந்தா அடுத்த வேலையை உங்களால் பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அவளோட மென்டல் பீஸை அமைதியாக்கணும்னா ஜானத்தனை கூட்டிகிட்டு தானே வரணும். ஸோ அதனால் அவர் கூட்டிகிட்டு வரதுக்காக கிளம்பிடுறாரு. இந்த அங்கிள் இருக்காருல, அவரும் பார்த்தீங்கன்னா ஜானத்தன் இருக்க வீட்டுக்கு வெளியே காரை நிறுத்தி வச்சுட்டு இந்த மாதிரி நான் வெளியே தான் இருக்கேன், சீக்கிரம் வெளியே வா அப்படின்ற மாதிரி காலில் பேசுகிறாரு. அந்த பக்கம் வந்து ரிப்ளை வரா மாதிரி தெரியல, பட் இருந்தாலும் அவர் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டே கொலவர பண்ணியிருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் நம்ம சியானாவை காட்டுறாங்க. சியானா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சியானா பார்த்தீங்கன்னா இப்போ எழுந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிச்சனாண்ட பார்த்தா அந்த ஆர்ட் த க்ளவுன் நின்றுட்டு இருக்கான். நம்ம சியானாக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா விக்டோரியாவும் இருப்பா. விக்டோரியா பார்த்தீங்கன்னா நம்ம சியானாவை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. அண்ட் அந்த ஆர்ட் த க்ளவுன் என்ன பண்ணிருப்பான் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு கிச்சன்ல யாரோ ஒருத்தரோட உடம்பு தலை இல்லாம சிலுவை மாதிரி செஞ்சு அடிச்சு வச்சிருப்பான். அண்டு அந்த உடம்புல இருக்க குடல்லாம் உருவிட்டு இருப்பான். ஆக்சுவலா அந்த சிலுவை மாதிரி வச்சிருக்கான்ல, அந்த உடம்பு யார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியானாவோட அங்கிளோடது தான். நம்ம சியானாவோட அங்கிள் இந்த மாதிரி நான் ஜானத்தனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பார்ல, ஸோ அவரை காலி பண்ணிட்டான் போல இருக்கு அதே இடத்துல. ஸோ அவரை கொண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டி வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னே சியானாக்கு அவ்வளோதான், அல்லு இல்லை, என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து ஓடுற சியானாவை பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் த க்ளவுன் பிடிச்சி அடிக்க ட்ரை பண்ணுறான். பட் நம்ம சியானால பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்க முடியல. அந்த ஆர்ட் த க்ளவுன் பார்த்தீங்கன்னா நம்ம சியானாவை அடிச்சு போட்டுருது. அண்ட் அடிச்சு போட்டக்கப்புறம் சுத்தியில வச்சு ஒரு அடி அடிச்சு நம்ம சியானாவை மயக்கம் அடைய வச்சிடறான். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து விக்டோரியா கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவள் வாய் பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ஓட்டியிருக்கு. அண்ட் அதே மாதிரி அவளை சேரில் அந்த ஆர்ட் த க்ளவுன் கட்டி போட்டு வச்சிருக்கான். அண்ட் அவளுக்கு எதிரிலே பார்த்தீங்கன்னா அவளோட ஆன்ட்டி இருக்காங்க. அவளோட ஆன்ட்டியும் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த ஆர்ட் த க்ளவுன் அண்ட் அந்த விக்டோரியாவும். அந்த விக்டோரியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா நம்ம சியானா கிட்ட, இந்த மாதிரி உனக்கு பிடிச்சவங்கள நீ இனிமேல் ஒருத்தவங்களா இழக்க போகிற, ஆல்ரெடி நிறைய பேர் இழந்துட்ட, ஆனால் இதுக்கப்புறமும் நீ இழக்க போகிற அப்படின்னு சொல்கிறா. அதாவது எங்களை அழிக்க நீ முயற்சி பண்ணால் இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவள் சிம்பாலிக்காக சொல்கிறா. அண்ட் அதுக்கப்புறமா அந்த விக்டோரியா என்ன சொல்கிறான்னா, உங்களுக்காக நாங்கள் ஒரு கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியானாக்கு முன்னாடி ஒரு ப்ரெசென்ட் வச்சுருப்பா. அதாவது அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது, பட் நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கேபி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேபினா அந்த சின்ன பொண்ணு. இந்த மாதிரி சொன்னதை அவங்க அம்மா கேட்ட உடனே அப்படியே கதறுவாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ஒரு மண்டை ஓடு இருக்கும், பாதி மண்டை ஓடு பாதி சதை. அதை பார்த்தீங்கன்னா எலிங்க கடிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். ஸோ இது கேபி தான், அதாவது உன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா கிட்ட சொல்லுவா. அதை பார்த்தோன்னே அப்படியே அது கதறுவாங்க. அந்த பொண்ணோட அம்மாவும் சரி நம்ம சியானாவும் சரி, அது என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு கதறுவாங்க. பட் இருந்தாலுமே அதுதான் உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா ரொம்பவே பயங்கரமாக பயமுறுத்தும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட் த க்ளவுன் சும்மா இல்லாமல் நம்ம சியானாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா சியானா கிட்ட அந்த விக்டோரியா என்ன சொல்கிறான்னா, இதை பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் ஒருத்தங்களா சாக போகிறாங்க, அந்த சின்ன பொண்ணு செத்துட்டா, அண்ட் உன்னோட ஆண்டியே இப்போ சாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆர்ட் த க்ளவுனை பக்கத்தில் வர சொல்லுவா விக்டோரியா. அப்போ அந்த ஆன்ட்டி சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இவங்க யாரையுமே உயிரோட விடாத சியானா அப்படின்னு சொல்லுவா. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஆர்ட் த க்ளவுன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஆன்ட்டியோட வாயை திறந்து ஒரு பைப்பை சொருவி வச்சிருவான். அந்த பைப் பார்த்தீங்கன்னா அவங்க வாய்க்குள்ளே போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயில் சுத்தியில வச்சு அடித்து பெருசாக்கி விட்டுருவான் அந்த வாயை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பைப் வழியாக உயிரோட இருக்க எலியை உள்ளே போடுவான். பட் அந்த எலி உள்ளே போகலன்னு சொல்லிட்டு அந்த எலியை சூடு காட்டி அந்த வாய்க்குள்ளே போக வைப்பான். அப்படியே கொடூரம் பண்ணிட்டு இருப்பான். உள்ளே போன அந்த எலிலாம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா தொண்டையை கிழிச்சிட்டு வெளியே வந்துடும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அவங்க செத்தே போயிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த விக்டோரியா என்ன பண்ணுன்னா, ஒரு கிரீடம் செஞ்சு வச்சிருக்கோம், முள்ளால ஒரு கிரீடம், ஜீசஸ்க்குலாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கிரீடத்தை எடுத்து நம்ம சியானாவோட தலையில் வந்து சொறி விட்டுரும். நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா, அந்த கேபின்ற அந்த சின்ன பொண்ணை காட்டும். ஸோ ஆக்சுவலாக அந்த கேபின்ற பொண்ணு சாகவே இல்லை போல இருக்கு. அப்போ இவளுக்கு முன்னாடி இருக்க தலை யாருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியானா முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஆர்ட் த க்ளவுன் என்ன பண்ணுவானா, அந்த தலையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டேபிளில் வச்சுட்டு அதுக்கு
கண்ணாடியை மாட்டி விடுவான். அட பாவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். யாரு தெரியுதா? நம்ம ஜானத்தனை இதுங்க சாகடிச்சிருச்சுங்க. ஆக்சுவலாக நம்ம ஜானத்தனை பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்க அங்கிள் போயிருப்பார்ல, ஸோ அவங்க அங்கிளையும் போட்டு தள்ளிட்டு ஜானத்தனையும் சாகடிச்சிருச்சுங்க. ஸோ ஜானத்தோட தலையை வெட்டி அதை எலியை வச்சு சாப்பிட வச்சு அந்த தலையை பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்குங்க. நம்ம சியானா பார்த்தீங்கன்னா கதறுவாங்க ஜானத்தன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னாலே அந்த சீனை அக்செப்ட் பண்ண முடியல. நம்ம சியானா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருப்பாங்க. உங்க எல்லாரையுமே நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த விக்டோரியா என்ன பண்ணுவானா, நம்ம சியானாவோட கழுத்தை பிடிச்சி அப்பன்னா கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா பாருங்களேன். அப்படியே சியானாவோட கண் அப்படியே பிரைட் ஆகும், அந்த விக்டோரியாவோட கண்ணு பிரைட் ஆகும், அதே மாதிரி அந்த ஆர்த்தக்லானோட கண்ணும் பிரைட் ஆகும். அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களை சுற்றி காற்று அடிச்சுட்டு இருக்கோம். ஒரு தீய சக்தி பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க உடம்புக்குள்ளே உருவுற மாதிரி ஒரு சீன் பார்த்தீங்கன்னா அங்கே கிரியேட் ஆகும். அதாவது அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றத இந்த சீன் மூலயமா ஃபோர் ஷேடோ பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதோட எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு இருக்கால, அவளை பார்த்தீங்கன்னா இப்போ சாகடிக்க போகும்போது அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவானா, நான் சியானாக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், அந்த கிஃப்ட் அவளுக்கு கொடுத்துட்டு அப்புறமா என்ன சாகடிங்க அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பாக டார்லிங் அந்த கிஃப்ட்டை கண்டிப்பாக சியானாக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவா. என்ன சியானா, உனக்கு அந்த கிஃப்ட்டை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சியானா கிட்ட கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு அவள் சொல்லுவா. உடனே என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்த்தக்ளோன் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு கிஃப்ட் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம சியானா வச்சிருப்பாளே, ஸோ அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்து இதுதான் கேபி ஒன்று கொடுத்துருக்கா போல இருக்கு, இந்தா பிரிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்டோரியா கிட்ட அதை கொடுப்பா. ஸோ உன் கையால் தானே அதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா கேட்கும் போது ஆமாம் அப்படின்னு சியானா சொல்லுவா. அதுக்கு அந்த ஆர்த்தக்ளோன் என்ன பண்ணோன்னா, கட்டி போட்டிருக்க அந்த கையிலே பார்த்தீங்கன்னா சுத்தியில் வச்சு அடித்து அந்த கையை உடச்சிடும். இப்போ அந்த கிஃப்ட்டை நீ பிரித்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா சொல்லுவா. நம்ம சியானாவும் பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்சி போன கையை வச்சுக்கிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை பிரிப்பாங்க. பட் கிஃப்ட் பாக்ஸை பிரிச்சக்கப்புறம் நம்ம சியானா பார்த்தீங்கன்னா அந்த கேபின்ற அந்த சின்ன பொண்ணை பார்த்து சிரிப்பா. நம்ம கேபியும் பார்த்தீங்கன்னா நம்ம சியானாவை பார்த்து சிரிக்கும் போது அந்த கிஃப்ட்டில் அப்படி என்ன இருக்குன்னு விக்டோரியா கேட்கும் போது நம்ம சியானா என்ன பண்ணுவானோ, உடனே அந்த கிஃப்ட்டுக்குள்ளே இருந்து அந்த மேஜிக் ஸ்வார்டை எடுத்து நம்ம ஆர்த்தக்ளோனோட கழுத்தை வெட்டிடுவா. ஸோ ஆக்சுவலாக அவளுக்கு கிஃப்டாக வந்தது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கொடுத்த அந்த மேஜிக் ஸ்வார்டு தான். ஸோ கரெக்டான டைமில் அது வந்திருக்கு. உடனே என்ன பண்ணுவா பார்த்தீங்கன்னா, நம்ம விக்டோரியா கத்தும் போது ஆர்த்தக்ளோன் தலையை வெட்டின கையோட அந்த கத்தியை எடுத்து ஒரு போடுவா நம்ம விக்டோரியாவோட நெஞ்சிலேயே. அண்ட் அதுக்கப்புறமா அந்த கத்தியை எடுத்து மறுபடியும் விக்டோரியாவோட வாயில சொருவி அப்படியே கொன்னுடுவா. அண்ட் அதுக்கப்புறமா கேபியை கட்டி பிடிச்சி நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆர்த்தக்ளோன் என்ன பண்ணுவானா, செயின்சாவை எடுத்துக்கிட்டு நம்ம சியானாவை கொலை பண்ண வருவான். பட் நம்ம சியானா பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை வச்சுக்கிட்டு அந்த ஆர்த்தக்ளோன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பா. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆர்த்தக்ளோன் கிட்ட சண்டை போட்டு அவ தப்பிக்க ட்ரை பண்ணுவா. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தக்ளோன் பயங்கரமாக நம்ம சியானாவை அடிச்சு போட்டுருவான். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செவுத்துல வச்சு அந்த ஆர்த்தக்ளோனோட நெஞ்சிலேயே அந்த கத்தியை வச்சு அவ இறக்கிடுவா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்த்தக்ளோன் சாகிற நிலைமைக்கு போயிட்டு செத்தும் போயிடுவான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செத்து போய் அவன் மறுபடியும் உயிரோட கத்துவான். அண்ட் கத்துன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகி அந்த ரூமில் இருக்க ஹாலில் ஒரு மிகப்பெரிய ஓட்டை ஒன்று விழுந்துரும். அந்த ஓட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு கேபி இருக்கல, அவ போய் கீழே விழுந்துருவா. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சினாரியோ தான் பார்த்தீங்கன்னா அந்த டெரிஃபயர் 2 படத்தில் நடந்திருக்கும். நம்ம சியானா உள்ள விழுந்திருப்பா, இப்போ அந்த சின்ன பொண்ணு உள்ள விழுந்துருவா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் அந்த கத்தி சொருவி தான் இருக்கும். ஸோ அப்படியே அதை விட்டுட்டு அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றுறதுக்கு அவள் போவா. பட் அந்த சின்ன பொண்ணை பார்த்தீங்கன்னா அவளால் காப்பாற்ற முடியாது, கை வழுக்கும். அதனால அந்த கத்தியை எடுத்து அவன் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்ணுவான். பட் அந்த பொண்ணால் மேலே ஏறி வரவே முடியாது. அண்ட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணால் கத்தியை பிடிச்சின்னு வரவே முடியாது. அவள் அப்படியே விட்டுருவா, அவள் கீழே போய் விழுந்துருவா. ஸோ அவள் விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடமும் பார்த்தீங்கன்னா அப்படியே சீலாகி கவர் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடமே பார்த்தீங்கன்னா அமைதியாகிடும். நம்ம சியானா திரும்பி பார்க்கும்போது அந்த ஆர்த்தக்ளோன் இருக்க மாட்டான். அண்டு அவள் கொலை பண்ண அந்த விக்டோரியாவும் இருக்க மாட்டா. ஸோ எதுவுமே இருக்காது. ஸோ செத்து போனவங்களாக இருப்பாங்க. அண்ட் அந்த சின்ன பொண்ணு காணாமல் போயிருப்பா. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சியானா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே உட்காந்துருவா. பட் அவள் கையில் இருக்க அந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ அப்போ தான் அவள் புரிஞ்சிக்கிறா அந்த கத்தி இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு விஷயத்தையும் சொல்கிறா, கேபி கண்டிப்பாக நான் உன்னை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்பில் இந்த ஆர்த்தக்ளோன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸும் வருது. அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் இருக்காரு அண்ட் ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆர்த்தக்ளோனை அந்த டிரைவர் உள்ளே ஏற்றுறான். என்னடா இவன் காஸ்டியூம் போட்டிருக்கான்ற மாதிரி இந்த டிரைவர் ஒரு மாதிரி பார்க்குறான். அந்த ஆர்த்தக்ளோன் பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக வந்து உட்காரும் போது அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்க லேடி அவனை பார்த்து கொஞ்சம் பயப்பட தான் செய்கிறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா கண்ணு அப்படியே கொட்டை முழிச்சிட்டு இருக்கான். பட் அந்த ஆர்த்தக்ளோனை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பிக்கிறாங்க. அண்டு என்ன நினச்சாங்க தெரியல, சடனாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஆர்த்தக்ளோனை அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அவன் கையில் ஒரு ஹார்னை வச்சிருப்பான்ல, அந்த ஹார்னை வச்சுக்கிட்டு இந்த லேடியை முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இவங்களுக்கும் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே பயந்து முழிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ அந்த லேடியை பார்த்துன்னு சிரிச்சுக்கிட்டு அந்த ஹார்னை அடிக்கிறான். அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க.
அதாவது இந்த படத்தில் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஆர்த்தர் க்ளவுனுக்கு எண்டே கிடையாது, இவனை சாகடிக்க அவன் வந்துகிட்டே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்ல வராங்க. பிகாஸ் நம்ம விக்டோரியாவை சியானா கொன்னக்கப்புறம் கூட இந்த ஆர்த்தர் க்ளவுன் என்ன உயிரோட தானே இருக்கான். ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன், இவனை சாகடிக்கிறதுக்கு புதுசாக நம்ம சியானா ஏதாவது ஒரு டெக்னிக்காக கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஸோ பார்ப்போம் அடுத்த படத்தில் நம்ம சியானா எப்படி இந்த ஆர்த்தர் க்ளவுனை கொல்ல போகிறாங்க, அந்த சின்ன பொண்ணு கேப்ரி காணா போனால அவளை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்றத அடுத்த படத்தில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த படம் வருதா இல்லைன்னு தெரியல, பார்ப்போம், கண்டிப்பாக வரும் தான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு எண்டிங் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி கொடுக்கறதுனே தெரியல. ஏன்னா கண்ணா பின்னான்னு கதையை எழுதி வச்சிருக்கானுங்க, ஒரு நேர்கோட்டாகவே இவனுங்க போகலை. அது மட்டும் நல்லா தெரியுது இந்த படத்தை பார்க்கும்போது. அண்டு எனக்கு டெரிஃபையர் 2 படத்தை பார்த்து முடிக்கும் போது கண்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த படத்தில் எனக்கு கிடைக்கல. பிகாஸ் இந்த படத்தில் தேவையில்லாமல் அந்த ஜானதன் பையனை வர கொண்டு இருக்காங்க. ஸோ அது அவனான்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியல. மேபி ஒரு ட்விஸ்ட் அடித்து அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு கூட சொல்லலாம். நம்ம சியானாவை சும்மா ப்ராங்க் பண்ணுறது கூட அந்த கண்ணாடியை மாட்டிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த பையனை கொண்டு இருப்பாங்க தான் நினைக்கிறேன். அந்த பையனை சாகடிக்கிறத கண்ணில் காமிச்சா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் மேலோட்டமாக அவனை சாகடிச்சோன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவனை கொண்டு இருக்க தேவையில்லாமல் கொண்டுட்டாங்க அவனை. எது என்னவோ எனக்கு இந்த படத்தோட எண்டிங்கிறது சுத்தமாக பிடிக்கல. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஆவரேஜ் தான் அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்த படத்துலையா வச்சு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ கமெண்ட்ஸ் கீழே டெரிஃபையர் 3 படத்தை போடுங்க ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்ன ஒரு ஆளாக மதித்து படத்தை கேட்டிங்களே, ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டெரிஃபையர் 3 டிலே ஆனதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, பட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெரிஃபையர் 4 வரும்போது அந்த படத்தை அப்போ நம்ம பார்க்கலாம். ஐயோ மீண்டும் மீண்டுமா வரும்போது பார்ப்போம் அதை எப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்ட் வித் டிக்ஸ்டர் மூவி சேனல். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு டிக்ஸ்டர் மூவி சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.